தமிழா. ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெனோ சீரிஸில் இன்றைக்கி ரெனோ 5 ப்ரோ வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. பல புதிய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வராங்க. குறிப்பாக வீடியோவுக்கு வந்து பல புதிய ஃபீச்சர்ஸ் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் சில நாட்கள் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு உள்ள அனுபவங்கள் பற்றி இந்த பதிவில் நான் சொல்கிறேன். இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன், மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 100+ என்கிற ஒரு சிப் செட்டில் வரக்கூடிய ஒரு ஃபோன். இது முதல் முறையாக இந்த ஃபோனில் தான் இந்தியாவில் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த சிப் செட் எப்படி இருக்குது இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த ரெனோ 5 ப்ரோ வருது. பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் இன்னொரு கவர் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம் எஜெக்டர் பின், சில டாக்குமெண்ட்ஸ் மற்றும் சாஃப்ட் பேக் கேஸ் தராங்க. இப்போ வந்து இந்த ஃபோனை வெளியே எடுக்கலாம். எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாரி ப்ளூங்கிற இந்த கலர். இது வந்து ஆஸ்ட்ரல் பிளாக்ங்கிற இன்னொரு கலர் வேரியண்ட்லையும் வருது. ஸோ 2 கலர் வேரியண்ட் தான். ப்ளூ கலர் பார்க்க சூப்பராக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அப்புறம் இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஷைனிங்கான ஒரு எஃபெக்டில் இது வந்து கிடைக்குது. வந்து ஒரு கிளிட்டர் எஃபெக்ட் தந்திருக்காங்க. ஸோ ரெனோ க்ளோ ப்ராசஸ்ங்கிற ஒரு ஃபினிஷில் இது பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லுக்கில் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டிசைனை பற்றி நான் தொடர்ந்து சொல்கிறேன், பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 65 வாட்ஸ் சார்ஜர் உங்களுக்கு கிடைக்குது. எவ்வளோ நேரம் ஆகும் சார்ஜிங்க்கு தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நான் சொல்கிறேன். USB Type-C கேபிள் மற்றும் ஒரு இயர்ஃபோன் வந்து பாக்ஸில் தராங்க. ஸோ இதான் வந்து உங்களுக்கு பாக்ஸில் கிடைக்கக்கூடிய அன்பாக்சிங் விஷயங்கள். இப்போ இந்த ரெனோ 5 ப்ரோவுக்கு வருவோம். ரொம்பவே ஒரு தின்னான லைட் வெயிட்டான ஒரு ஃபோன் இது. 7.6 mm திக்னஸ் மற்றும் 173 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. ஸோ இப்போ வரக்கூடிய பல ஃபோன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக ஹெவியாக இருக்குது. ஆனால் இது வந்து லைட் வெயிட்டாக மற்றும் தின்னாக பண்ணியிருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் வந்து என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணும்போது. அதுவும் இல்லாமல் இந்த பேக் ஃபினிஷும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்குது, கார்னர்ஸ்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல ஒரு வடிவமைப்பு உங்களுக்கு இதில் கிடைக்குது. இது வந்து கிளாஸில் தான் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் சைடில் வந்து மெட்டல் ஃப்ரேம் தந்திருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி ரொம்ப அருமையாக இதில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. மேலே வந்து டிசைன் ஃபார் ரெனோன்னு போட்டிருக்காங்க. மைக் தந்திருக்காங்க. மேலே வந்து இங்கே பகுதி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே. இது வந்து பார்த்திங்கன்னா 2 சிம் போடலாம். ஆனால் மெமரி கார்டு வந்து நீங்கள் இதில் போட முடியாது. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கிடைக்குது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் தந்திருக்காங்க. பின்பக்கம் வந்து Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. அடுத்தது எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் இந்த ஃபோனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.5 inch டிஸ்பிளே தந்திருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே இது. ஃபுல் HD+ ரெசல்யூஷன், 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு இது வருது. டிஸ்பிளேக்கு வந்து பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. ஒரு ஸ்க்ரீன் கார்டு வந்து ப்ரீ அப்ளைடாக வருது. ஸ்லைட்டாக டிஸ்பிளே வந்து கர்வ்டாக இருக்குது. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. என்னை வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. பட்டர் ஸ்மூத்னு சொல்லலாம். வெண்ணெய் மாதிரி ஸ்மூத்தாக இந்த டிஸ்பிளே இருக்குது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட். ஆனால் நீங்கள் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் யூஸ் பண்ணும்போது கூட ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே. இப்போ சமீப காலத்தில் நான் பார்த்த பல ஃபோன்களில் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த ரெனோ 5 ப்ரோவோட ஒரு டிஸ்பிளே. 100% DCH P3 கலர் கேமெட் இருக்குது. HDR10+ சப்போர்ட் இருக்குது. 1100 நிட்ஸ் பிரைட்னஸ் லெவலும் இதில் இருக்குது. இன்டோர் மற்றும் இல்லாமல் நீங்கள் அவுட்டோரில் சன்லைட்டில் நீங்கள் பார்க்குறதுக்கும் வந்து ரொம்பவே தெளிவான ஒரு டிஸ்பிளே. கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரைட்டாக பளிச்சுன்னு சூப்பர் AMOLED டிஸ்பிளேனால நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து மூவிஸ் பார்க்கனாலும், கேம் விளையாடினாலும், சும்மா ப்ரௌசிங் பண்ணாலும் சூப்பரான ஒரு டிஸ்பிளே. டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணலாம். அப்புறம் ஐ கம்ஃபர்ட் மோட் இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய தந்திருக்காங்க. கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் நிறைய தந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எட்ஜ் லைட்டிங் ஆப்ஷன்ஸ் தராங்க. ஸோ அதையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்கமிங் மெசேஜ் ஏதாவது வரும்போது, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது எட்ஜ் லைட்டிங் கிடைக்கும். ஸோ டிஸ்பிளே வந்து இதோட ஒரு செகண்ட் பெரிய ஹைலைட்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் சில நாட்கள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த டிஸ்பிளே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஓஎஸ் வருவோம். ஸோ ரெனோ 5 ப்ரோ வந்து கலர் ஓஎஸ் 11.1ல் ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி இது வந்து ரன் ஆகுது.
இப்போ இருக்கிற பல யூஐயில் எனக்கு ஃபேவரட்டான யூஐயாக இப்போ வந்து இந்த கலர் ஓவர்ஸ் இருக்குது. ரொம்பவே ஒரு க்ளீனான ஒரு யூஐன்னு இது சொல்லலாம். ஆப்ஷன்ஸும் நிறைய தராங்க. நீங்கள் வந்து கன்வீனியன்ட் டூல்ஸில் போய் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நேவிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ரேஸ் டு வேக், ஆட்டோ இயர் பிக்கப் கால்ஸ், ஃப்ளிப் டு மியூட் இன்கமிங் கால்ஸ், அப்புறம் ஸ்க்ரீன் ஆஃப் ஜெஸ்டர்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்குது. அசிஸ்டிவ் பால்னு ஒரு குவிக் அக்சஸ் செட்டிங்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் சைட் பார் ஆப்ஷன்ஸ் வந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ வந்து ஒரு க்ளீனான ஒரு சூப்பரான ஒரு யூஐ இது. ஸோ யூஐயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்கோர் பண்ணுது. இது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடைக்குது. யூஸ்வலாக வந்து சில இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்லாம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், கண்ட்ரோலில் தான் இருக்குது. கால் ரெக்கார்டிங் உண்டு. ஆனால் இதில் வந்து கூகுளோட காலிங் ஆப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் கேட்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னு பெர்மிஷன் சொல்லும். உங்களுக்கு தேவையான எல்லா சென்சரும் எல்லாம் தந்திருக்காங்க. இப்போது முக்கியமான பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 1000+ யூஸ் பண்ணுறாங்க. 8GB RAM இருக்குது. 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. இப்போதைக்கு ஒரே ஒரு வேரியன்ட் தான். டிமென்சிட்டி 1000+ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா கேம்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா ஹேண்டில் ஆகுது. ஹீட்டிங் இல்லை. ஸோ வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணால் கூட கேமிங்கில் உங்களுக்கு ஹீட்டிங் கிடைக்கல. கேமிங் ஆப்ஷன் தனியாக நான் போடுறேன். ஒரு நார்மல் யூஸுக்குனாலும் சரி, நீங்கள் வந்து கேம் விளையாடுறதுனாலும் சரி, மல்டி டாஸ்கிங்னாலும் சரி, இந்த சிப்செட் வந்து ரொம்பவே நல்லாவே ஹேண்டில் ஆகுது. ஸோ வந்து நல்லாவே ஒரு கேப்பபிளான ஒரு சிப்ஸ்ன்னு சொல்லலாம். 7nm ஆர்கிடெக்சரில் பண்ணிய ஒரு சிப்செட். ரொம்பவே ஒரு கேப்பபிளான ஒரு சிப்செட் இது. என்னோடய யூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையும் வந்து எனக்கு வந்து இது ஃபோனை மாற்றி வேறு பெட்டர் ஃபோன் இதோடு எதாவது இருக்கான்னு பார்க்கலாம், யூஸ் பண்ணலாம்னு நினைக்கல. ஏன்னா வந்து என்னை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. சில தினங்களாக நான் யூஸ் பண்ணதில்லை. எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இந்த சிப்செட்டில் எனக்கு தென்படலை. முக்கியமான விஷயம் கேமரா. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து 4 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 64 MP கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்குது, 2 MP மேக்ரோ சென்சர் மற்றும் 2 MP மோனோக்ரோம் சென்சர் தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து 32 MP கேமரா இருக்குது. கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா பல ஆப்ஷன்ஸ் தராங்க. குறிப்பாக வீடியோகிராஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஏஐ என்ஹான்ஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்லேயே. அது வந்து ஃபோட்டோஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வீடியோஸ் எடுக்கும்போது கூட அது வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் நைட்டில் வீடியோ எடுக்கிங்கன்னா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி ஒரு பெட்டர் லிட் வீடியோஸ் வந்து கிடைக்குது. நீங்கள் கான்ட்ராஸ்ட் பேக்லிட் சீனில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிங்கன்னா அதுவும் என்ஹான்ஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் ஏஐ மூலமாக வந்து பெட்டர் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. போர்ட்ரேட் வீடியோ நீங்கள் எடுக்கலாம். ஏஐ கலர் போர்ட்ரேட் இருக்குது. ஸோ வந்து சில கலர்ஸை மட்டும் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். மோனோக்ரோம் வீடியோ ஏஐ இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் கலரில் வர மாதிரியான ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டூவல் வீடியோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அல்ட்ரா ஸ்டெடி வீடியோஸ் நீங்கள் எடுக்கலாம். நல்ல ஒரு ஸ்டெபிளைஸ்டான வீடியோ உங்களுக்கு கிடைக்குது. செல்ஃபிலையும் கூட வந்து நீங்கள் வந்து ஸ்டெபிளைஸ்ட் வீடியோ எடுக்கலாம். செல்ஃபியில் அல்ட்ரா வைட் ஆங்கிள்லையும் கூட வந்து ஸ்டெபிளைஸ்ட் வீடியோ நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு பல ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. ஸோ வீடியோக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வீலாகிங்க்கு ஒரு கேமரா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Reno 5 Pro வந்து அதுக்காக பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே நிறைய வீடியோ சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. ஃபோட்டோஸும் வந்து நல்லா இருக்குது. சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஃபோட்டோஸும் வந்து சூப்பராக உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவில் அவ்வளவு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு வீடியோவில் வந்து நான் அவ்வளோத்தையும் கவர் பண்ண முடியாது. ஒரு தனி வீடியோ கேமராவுக்காக டெடிகேட்டடான ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் பேட்டரி. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 4350 mAh பேட்டரி தான் தந்திருக்காங்க. ஓஹோ, இது இவ்வளோ தான் இருக்கா நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. ஒரு அரை மணிக்கூரில் உங்களுக்கு வந்து 0 to 100% நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம்.
10 மினிட்ஸில் 50% பேட்டரி சார்ஜ் ஆகிடுது. 15 மினிட்ஸில் வந்து 75% பேட்டரி சார்ஜ் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வாமா மின்னல்னு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது இதோட சார்ஜிங். ஸோ ஒன் டேக்கு நீங்கள் வந்து பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படியே போனாலும் நீங்கள் 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் வந்து உங்களுக்கு கூடுதலாக அதிகமாகவே கிடைக்கும். 10 நிமிஷத்தில் 50% சார்ஜ் பண்ணலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ வந்து சார்ஜிங் வந்து இதோட இன்னொரு பெரிய ஹைலைட். ஸோ இதான் வந்து ரெனோ 5 ப்ரோ என்னோட முதல் சில நாட்கள் யூசேஜில் வந்து என்னவே ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஃபோனாக இது இருக்குது. டிசைன்னாலும் சரி, டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, கேமரா அடிபொலி. நம்ம மலையாளி நண்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அடிபொலி கேமரா. ஸோ வந்து நல்ல ஒரு கேமரா உங்களுக்கு இதில் கிடைக்குது செட்டப். அப்புறம் ஓவராலாக வந்து நல்ல ஒரு பேக்கேஜ். இப்போ இதோட விலை எனக்கு தெரியாதனால இது வந்து பற்றி நான் வந்து ரிவ்யூவில் வந்து இது வேல்யூ ஃபார் மணி எப்படி இருக்குன்னு பற்றி நான் சொல்கிறேன். பட் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்படியான எல்லா விஷயங்களும் இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ ரெனோ 5 ப்ரோ இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. முழுமையான விமர்சனத்தில் அதை பற்றி நான் சொல்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.